அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. சரியான வெயில் தான், சுத்தமாக முடியல. சரி, எல்லா சர்ச்சை பற்றியும் நான் சொல்கிறேன். இந்த சர்ச் பற்றி நான் ஏதாச்சும் சொல்கிறேன். தெரியலையா? ஏய், என்ன எனக்கு என்ன தெரியாது நினச்சிருக்கியா? இந்த கோயில் இமாக்குலேட் ஆர்ட் சர்ச். இமாக்குலேட் ஆர்ட். உனக்கு இது மட்டும் தானே தெரியும்? இந்த கோயில் எப்போ கட்டினாங்க தெரியுமா? இந்த கோயில் கட்டி 2011 வருஷத்துல இந்த கோயிலை கட்டினாங்க. அதாவது கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்டி. இந்த கோயில் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி டைசஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து சாத்திப்பேட்டுன்ற ஒரு கிராமத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்போ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபீஸ்ட் வந்து எப்போ கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22. அதுக்கப்புறம் வர சண்டேல இவங்க வந்து இந்த சர்ச்சோட அதாவது ஃபீஸ்ட், ஆனுவல் ஃபீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தான் அந்த டைமில் தான் கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஏன் அந்த டேட்டில் கொண்டாடுறாங்கன்னு எனக்கு பர்டிகுலராக தெரியல. பட் ஆனால் அந்த டேட்டில் தான் கம்பல்சரி எப்பவுமே ஆகஸ்ட் 22 அப்புறம் வர ஃபெஸ்டிவல் வர சண்டேல கொண்டாடுவாங்க. பரவாயில்லையே, பையன் இவ்வளோ தெரிஞ்சுருக்கேன். சரி, உள்ளே போய் பார்ப்போமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அன்பார்ந்த நேயர்களே, நாம் இருக்கிற இந்த இடம் பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் சாத்திப்பட்டு என்கிற ஒரு அற்புதமான அழகான இயற்கை சூழ்நிலை நிறைந்த இந்த இடத்தில் இருக்கிறோம். இந்த ஆலயம் புதிதாக கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயமானது தூய இருதய அன்னைக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறது.
எனவே இந்த அற்புதமான ஆலயத்திற்கு நாம் வருகை தந்து இங்கிருக்கின்ற அற்புதமான கட்டிடக்கலையை ரசிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். குறிப்பாக இந்த இடத்தில் 12 தூண்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 12 தூண்களில் 12 திருத்தூதர்களுடைய அற்புதமான திருநாமத்தினால் அவை அனைத்தும் அமைக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தினுடைய மிகுந்த சிறப்பாக அமைந்திருக்கிறது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நீங்கள் இங்கிருந்து நெய்வேலி பங்கு 1827 6ஆம் ஆண்டு
இந்த ஆலயமானது கட்டப்பட்டது. 2004 ஆலயம் கட்டப்பட்டது. மற்ற கோயிலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா? என்ன வித்தியாசம்? வாசல் எந்த பக்கம் இருக்கு? இல்லையா? வாசல் அந்த பக்கம் இருக்கு, கோயில் முகப்பு நம்ம இந்த பக்கம் பார்க்கணும். இது என்ன அப்படின்னு கேட்போம். இது பாரம்பரிய பழம்பெரும் ஆலயம், எம்இபி பாதர்ஸால் கட்டப்பட்ட ஆலயம். அப்போ கட்டிய போது இந்த ஆலயத்துக்கு முன்பக்கம் இருந்த ஒரு மலை தெரியுது இல்லையா? அது மலை கிடையாது, செயற்கையாக மலை கொட்டி உருவாக்கப்பட்ட ஒரு மலை. அந்த மலை பகுதி தான் உண்மையான கிராமம் இருந்தது. கூரக்கட்டை என்கின்ற ஒரு கிராமமும் அதை சுற்றி 30 கிராமங்களுக்கு மேல் இந்த பகுதி இருந்தது. 1955 ஜம்புலிங்கம் என்பவர் இந்த பகுதியிலே நிலக்கரி இருப்பதாக அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு ஆழ்வாய்க்கு போது அதிலிருந்து வந்த தண்ணீரானது கருப்பா இருந்துச்சு. எனவே தண்ணி கருப்பா இருந்துச்சு. அதை ஆய்வு அனுப்புகிறாங்க. பார்த்தா நிலக்கரி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமராக இருந்தவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு மின்சாரம் அவசிய தேவை என்று உணர்ந்ததால் உடனடியாக காமராஜர் வழியாக முதலமைச்சர் காமராஜர் வழியாக செய்தியானது பிரதமருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் இந்த பகுதி எல்லாவற்றையும் வாங்கிவிடுங்க, இதிலிருந்து நாம் மின்சாரம் உற்பத்தி பண்ணுவதற்கு அரசு உத்தரவிட்டு தமிழக அரசு இந்த இடத்தை எல்லாம் கைப்பற்றினார். அப்ப அந்த தமிழகத்திலிருந்து முன்னோடியாக பிரியாமி பெயர் இந்த நீலகிரி மண்ணுக்காக கொடுத்திருந்தார். இங்கிருந்து எல்லா கிராமங்களும் தாராளமனதோடு எல்லா பகுதியும் கொடுத்துவிட்டார். ஆனால் கிறிஸ்தவர் மட்டும் இந்த பகுதியை கொடுக்கின்ற போது எங்களுக்கு ஆலயம் முக்கியம், இந்த ஆலயத்தை மட்டும் எதுவும் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தையும் இந்துக்களுக்கான வேல் உடையால் பற்றியிருக்கின்ற ஒரு ஆலயம், இந்துக்கள் ஆலயம். இது 2 தான் இருக்கிற பழசக்தி எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. அது இடித்து இங்கே நிலக்கரி உற்பத்தி பண்ணப்பட்டு தமிழ்நாட்டுக்கு 55% மற்ற மாநிலங்களுக்கு மின்சாரம் சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 55 இதுவரையும் மின்சார உற்பத்தி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் ஒரு கட்டத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த ரோடு வந்து நேராகவே போடப்போகிறோம் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். அப்ப மக்கள் எல்லோரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியதால் இந்த ஆலயத்தை காக்க முடிந்தது. ஆக பல ஆண்டுகள் இந்த ஆலயம் காப்பாற்றப்பட்டு மக்களுடைய வழிபாட்டுக்காக இது இன்னும் நிலைத்திருக்கிறது. அப்ப இந்த இடத்தை கைப்பற்றின அந்த அரசு வந்து மக்கள் வாழ்க்கை நேரமாக நம்முடைய வளர்ந்து வச்சிட்டாங்க. வீடுகள் எல்லாமே அங்கே இருக்குது. எல்லாம் நீங்க எல்லாமே கண்டோன்மெண்ட் சிஸ்டம் தெரியும். நீங்க எல்லாமே அந்த பகுதியிலிருந்து அரசுடைய பகுதியில் எப்படி இருக்கும் தெரியும் உங்களுக்கு. அந்த பகுதியில் வந்து நீங்க நிறைய இருக்கு. எனவே இது எல்லாமே வீடுகள் எல்லாமே அரசு நிலம். இந்த கோயிலும் அரசுக்குரியது, எங்களுக்குரியது. இது எல்லாத்தையும் நாங்க அரசு கொண்டிருக்கோம். நாங்கள் நிர்வகிக்காமலேய இதற்கு நாங்கள் உரிமை கொண்டாட முடியாது. அதே போல அந்த வீடுகளில் இருக்கின்ற மக்கள் இங்கு வேலை செய்திருக்கின்ற காலம் வரையில் அவர் இருக்கலாம். அதன் பிறகு அவர்கள் இந்த பகுதியிலிருந்து அனுப்பப்படுகின்ற போது வீட்டில் இருக்கிற பெயரும் அமையும். இதுதான் இங்க இருக்கிற வழக்கு. யாருக்கும் எந்த இடமும் சொந்தமில்லை, ஒரு மண்ணு கூட சொந்தமில்லை. ஆகவே இந்த ஆலயம் பழம் பெருமை வாழ்ந்த ஆலயம். இதிலிருந்து பல பங்குகள் உருவாகி இருக்கிறது. இது விகாரியத்துக்கு ஏற்பட்டது. எனவே இந்த ஒரு சிறப்பு மிக்க ஆலயத்திற்கு காணிக்கை மாதத்துக்கு நான் சொல்ல தேவையில்ல. அற்புதங்கள் ஏராளமாக செய்து கொண்டிருப்பவர்கள் இங்கு இருக்கின்ற கேள்வியும் சரி, இங்கும் சரி, மக்கள் ஜெபித்துக் கொண்டு வருகின்ற போது அவர் கேட்க வரங்கள் அனைத்தும் கிடைக்கின்றது. வழிபாட்டு கிடைச்சிருக்கு, திருமணம் அளவுரை கிடைச்சிருக்கு, கருத்துவலைகள் நீங்கிருக்கு, வேலை கிடைச்சிருக்கு. இப்படி பல அற்புதங்கள் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நான் வந்து ஒரு 1.5 வருஷமாவது என் காது வர வந்து அவர்கள் நடந்த நன்மைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க, பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இனி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் போன்ற ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் எல்லோரும் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. உங்களை அழைத்து வந்து சிறப்பு செய்த உங்கள் பங்கு தந்தைக்கு எனக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி.
உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லேடி ஆஃப் பிரசன்டேஷன் சர்ச் காணிக்கை அன்னை ஆலயம் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 வந்து இந்த சர்ச் வந்து ஒரு ஃப்ளட்னால, அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மழைத்தால இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் வந்து அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ கட்டப்பட்டது இந்த சர்ச். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆகுது இந்த சர்ச் கட்டி. எப்போ இது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15. இங்கே வந்து திருவிழாக்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக வந்து கோல் மைன்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சைலண்டான பிளேஸில் இது லொக்கேட் ஆகிருக்கு.